மகாநதி இன்னைக்கு எபிசோட் ப்ரோமோ 3ல பார்த்தீங்க அப்படின்னா, காவேரி வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரூமுக்கு தூங்க போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து கண்ணை மூடி தூங்கிட்டு இருப்பாரு. காவேரியும் பார்த்தீங்கன்னா, சைலண்ட்டாக போய் தூங்குறாங்க. அப்போதைக்கு விஜய் வந்து, "ஓ, நான் கண்ணை மூடினா நீ தூங்கிட்டேன்னு நினச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பற்றி கேட்குறாங்க. "ஏன் இவ்வளோ நேரம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, "இல்லை, கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால் முடிச்சுட்டு வர நேரம் ஆயிடுச்சு" அப்படின்னு காவேரி வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து நான் தூங்குனனால நீ வந்துட்ட, இல்லை நான் இன்னும் முழிச்சிருந்தேன்னா நீ இன்னும் அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட கேட்குறாங்க. இல்லையே, ஏன் ஏன் இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேட்குறாங்க. "எனக்கு எல்லாம் தெரியும் காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து காவேரி கிட்ட, "உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு வந்து என்னை அவாய்ட் பண்ணுற? நான் வந்து அதனால தான் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே நான் தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன், நீ அதுவும் இல்லைன்னு சொல்லிட்ட, அப்புறம் என்னதான் என்கிட்ட மறைக்கிற சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு. காவேரி வந்து சொல்கிறாங்க, "எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே எனக்கு எந்த வருத்தமும் கோபமும் இல்லை, நீங்கள் ஏன் இப்படிலாம் யோசிக்கிறீங்கன்னு" கேட்குறாங்க. அதுக்கு வந்து விஜய் வந்து, "அப்புறம் ஏன் இப்படி நடந்துக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பற்றி கேட்குறாங்க. அதுக்கு காவேரி வந்து சொல்கிறாங்க, "இல்லைங்க, டே டைமில் தூங்கினாலே நைட்டு தூக்கம் வராது, அதனால தான் சரி ஏதாவது வேலை செஞ்சாவது தூக்கம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், நீங்கள் வேறு வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா, அதான் எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, "காவேரி, நீ உண்மையிலே பாரிஸ் கார்னர் போனியா? எனக்கு அதுலேருந்தே டவுட்டாக தான் இருக்குது. நான் இப்போ நினச்சா கூட உங்கள் அக்காட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும், ஆனால் நான் கேட்க மாட்டேன், அப்படி கேட்டால் உன் மேலே சந்தேகப்படுற மாதிரி ஆயிரும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், உனக்கா எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்லுவார். காவேரி பற்றி நான் என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியாமல் அழுகிற மாதிரி இருப்பாங்க. உடனே விஜய் வந்து, "நீ ஃப்ரீயாக விடு, நான் வந்து எதுவுமே உன்னை கேட்கல, நீ எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு, அது மட்டும் இல்லாமல் நீ வந்து சந்தோஷமாக இருக்கணும், நீ வந்து எதையோ நினச்சி பயப்படுற, நான் உன்னை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பயப்படுற, அந்த மாதிரி பயப்படுற எந்த விஷயமா இருந்தாலும் அதை நீ இக்னோர் பண்ணிடு, நான் உன்னை விட்டுட்டு என்னைக்கு போக மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து விஜயை போய் ஹக் பண்ணிட்டு அழுவாங்க. விஜயும் பார்த்தீங்கன்னா காவேரியை வந்து ஹக் பண்ணிட்டு, "நான் உனக்கு இருக்கேன் காவேரி, நீ எதுக்கும் கவலைப்படாத" அப்படின்னு சொல்கிற மாதிரி காவேரியோட நெத்தியில் ஒரு கிஸ் பண்ணுவாங்க. இதுதான் இன்னைக்கு எபிசோட் ப்ரோமோவில் நடந்த விஷயம். இதுக்கு அடுத்த ப்ரோமோஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.